நண்பர்களே, இனிய தமிழ் மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தங்கம் மினி சேனலில் கேரட் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது முதல் நாள் நான் சமைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நாள் சமைக்க போகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் புளியாரை எடுத்துக்கலாம். அதுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா நிறைய தண்ணி ஆகிடும் ரொம்ப. இப்போ மஞ்சள் அந்த பதத்துக்கு வந்துச்சு. இப்போ மஞ்சள் புளியாரை பிடிச்சிடுவோம். இப்போ மஞ்சள் புளியாரை அழகாக இப்போ அரைக்கம்பில் வைக்கலாம். புளியாருக்கு இந்த மேலே இடத்துல லைட்டாக குத்திக்கோங்க. நிறைய குட்டினா வந்துடும். இது தும்பப்பூ. மஞ்சள் கையில் இருக்க கிருமியெல்லாம் போயிடும். மஞ்சள் சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா எதுவும் கிருமியெல்லாம் இருக்காது. இப்போ புளியாரை வேறு தட்டில் போட்டுருவோம். தங்கம் மினி சேனலில் இன்னைக்கு கேரட் பாயசம் செய்ய போகிறோம். இந்த கேரட் பாயசம் சமைக்க அரை மணி நேரம் ஆகும். அதுக்கு தேவையான பொருட்கள்: முந்திரியை உடைச்சி வச்சுக்கோங்க. இது ஏலக்காய், நெய், நாட்டு சக்கரை, நாட்டு பசும்பால். இப்போ மெயின் டிஷ்ஷாக கேரட். இப்போ கேரட் எடுத்து சீவிக்கலாம். சில பேருக்கு பால் பிடிக்காது, சில பேருக்கு கேரட் பிடிக்காது. ஆனால் நீங்கள் கேரட் பாயசம் செஞ்சு தந்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், சுவையாக இருந்துச்சு. இப்போ கேரட்டு சீவிட்டோம். இப்போ கேரட்டை கழுவிடுவோம். கேரட்டை சின்னதாக கட் பண்ணிப்போம். இப்போ கேரட் பீஸ் பீஸாக வெட்டியாச்சு. இப்போ கேரட்டை வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றலாம். கேரட் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேரட்டை போட்டுடலாம். கேரட் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் எப்பவுமே. இப்போ மூடி வச்சிடுவோம்.
இப்போ வந்து நல்லா கொதிக்குது. கேரட் வந்து நல்லா வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம். இப்போ வந்து கேரட் எடுத்து பார்ப்போம் வெந்துச்சான்னு. அதோட தட்டை எடுத்து பார்த்துட்டோம், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு குண்டால மாற்றிக்கலாம். உடனே எடுத்துட்டு உடனே இப்போ பால் காய வச்சுடுவோம். இப்போ கேரட்டில் தண்ணி மட்டும் பாலில் ஊற்றிடலாம். இப்போ ஏலக்காவை நசுக்கிடலாம். இப்போ நாட்டு சக்கரை போட்டுடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். எல்லாம் கடிச்சு வச்சுருக்கோம், அத்தையும் போடலாம். இப்போ கேரட்டை போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன் வந்து வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சமாக நெய்யாக ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வதக்கிக்கலாம் முந்திரி திராட்சை போட்டு. செவரை வறுக்கிற வரைக்கும் அதை வறுத்துட்டே இருக்கணும். இப்போ இறக்கிடலாம். செவராயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பாயசத்தில் போட்டு கலரிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துடனே நிறுத்தி இறக்கிடலாம். ஒரு கொதி வந்துனோடனே நம்ம இறக்கிடணும். இப்போ வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். தயாராகிடுச்சு. இப்போ மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்த முந்திரி திராட்சையை ஒரு நிமிஷம் வரையிடு. இப்போ நம்மளோட கேரட் பாயசம் ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இது வந்து கேரட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து ரேபிட்டுக்கு தான். நம்ம பாயசம் வச்ச பக்கத்துலேயே நம்ம ரேபிட் இருக்காங்க. இந்த கேரட் வந்து கண்ணுக்கு நல்லது. நாங்கள் வந்து நாட்டு மாட்டு பால் போட்டிருக்கோம், அதுவும் நல்லது. நாங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கோம், அதனால எல்லாமே நல்லது தான். ஸ்கின்னுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும். காமிச்சிடு. இப்போ நம்ம ரேபிட் பார்த்துனே இருக்காங்க, அவங்களுக்கு திரும்பவும் ரேபிட் கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்திருக்காங்க ரேபிட்டு. இப்போ வந்து ரேபிட் குச்சிட்டு இருக்காங்க.
ரேபிட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ரேபிட் வந்து குச்சிட்டாங்க, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ரேபிட் வந்து எங்கே இருக்காங்க பாருங்க. இப்போ ரேபிட் திருப்பமும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இந்த நிகழ்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன தப்பு ஆச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை கரெக்ட் பண்ணி இன்னொரு வீடியோவாக வேறு எதனா சமையல் செய்யும்போது அதையும் கரெக்ட் பண்ணிப்போம். இப்போ விரும்புங்க, பகிருங்க, மறக்காமல் நம்ம தங்க மின்மினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கங்கள்.